ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் கோமாளியில் நம்ம சாந்தா அக்கா பண்ண தொன்னே பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸ். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு சேர்த்து வந்து மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஏலக்காய், பட்டை, லவங்கம், மிளகெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 4 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லாவே வந்து வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு வெந்தயக்கீரை சேர்த்து இது 3த்தையும் வந்து நல்லாவே வதக்கிட்டு இதையும் வந்து பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், மராட்டி மொக், அன்னாசி பூ, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லாவே வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பிரியாணி ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து ட்ரைடு கசூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிறேன் க்ரஷ் பண்ணிவிட்டு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வந்து பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கலாம். 2 பேஸ்ட்டையுமே வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பிரியாணி ரொம்பவே யூனிக் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். சாந்தா அக்கா சொன்ன மாதிரி கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸான பிரியாணி. 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி அளவுக்கு வந்துட்டு சேர்த்துட்டு இது கூடவே வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சீரக சம்பா அரிசி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கர்நாடகா ஸ்டைலில் சூப்பர் அண்ட் யம்மியான கமன்னு தொன்னே பிரியாணி உங்கள் வீட்டில் வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் பல குக் வித் கோமாளி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். See you in next video. Tata.